இங்க பிரீத்தியும் வெண்ணிலாவும் வீட்டுக்கு வந்த உடனே சந்திரசேகர் மூலமா இங்க சுந்தருக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் பவானி அக்கா ஆறுதல் சொல்றதுக்காக இங்க பிரீத்தியுமே போகிறதுக்காக துடிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்த சக்தியுமே இங்க பாருங்க, தேவையில்லாம பவானி டென்ஷன் பண்ணாதீங்க, இப்போதைக்கு அவங்க காமா இருக்கிறதா நல்லது, இப்போதைக்கு இந்த விஷயத்த கொஞ்சம் ஆற போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பேசிக்கலாம், தயவு செஞ்சு அவங்க ரூமுக்கு போயிருங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சக்தியுமே பிரீத்திக்கிட்டே வெண்ணிலா கிட்டே சொல்லி அனுப்பிடுறாங்க. அதே நேரத்துல இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட ரூமுக்கு வந்து பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பிரீத்தி இருந்துகிட்டு இதுக்காக தான் சக்தி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சுந்தர வந்து கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காரு, அப்பனா சுந்தர் இப்படி ஒரு தப்பு பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம அன்னைக்கே பேசணும்ல, அன்னைக்கு மட்டும் நம்ம சுந்தர் அண்ணனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி இதை முன்னாடியே பிடிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த பக்கம் வந்து சுந்தர் இந்த வீட்டை விட்டு வெளியில போகாம தடுக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கலாம், கிட்டத்தட்ட முன்னாடியே அவங்களை வான் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பிரீத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இதை கேட்ட வெண்ணிலாவுமே எனக்கு என்னமோ இது டவுட்டா இருக்கு, இதுவுமே இந்த பொண்ணோட வேலையா இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அவதான் சுந்தர் அண்ணன் மேல இப்படி அபாண்டமா பழி சுமத்திருப்பா, இப்படி ஒரு விஷயத்தை அவர் கண்டிப்பா பண்ணிருக்கே மாட்டாரு, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, நம்ம தான் இந்த விஷயத்தை கொஞ்சம் ப்ரூவ் பண்ணி சுந்தர் அண்ணனை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி இங்க வெண்ணிலா யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி பேசாம நம்ம பவானி அக்காவை போய் பார்ப்போம், அவங்கள பார்த்து அவங்க கிட்ட பேசுவோம், நடந்ததை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி டேரக்டா பவானியோட ரூமுக்கு போறாங்க. அங்க போனவொன்னு இவங்க ரெண்டு பேருக்கு பயங்கரமான ஷாக்கு. சொல்லப்போனா இந்த பக்கம் வந்து பவானி இங்க பொண்ணியோட மடியில படுத்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல எங்க பொண்ணுக்கு பக்கத்துல ஜெயா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப பொண்ணியுமே பவானிக்கு இங்க பாருங்கக்கா, கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும், நீங்க இப்படி அழுதுட்டே இருந்தீங்கன்னா சிவானியா எப்படி இங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாம சிவானிக்கு நீங்க தான் ஆறுதல் சொல்லணும் அப்படின்ற மாதிரி பவானிக்கு பொண்ணி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே எங்க பிரீத்தி ரொம்பவே கோவப்பட்டு முதல்ல எதுக்கு அவ மடியில படுத்துட்டு இருக்கீங்க, எனக்கு சந்தேகமே அவன் மேலதான், அவதான் கண்டிப்பா இந்த விஷயத்த பண்ணிருப்பா, உண்மையை சொல்ல போனா சுந்தர் மேல ஸ்டார்டிங்ல இருந்து பழி சுமத்திட்டு இருந்தது அவதான் சுந்தர் அவங்க கிட்ட இருந்து பிடிச்சிருக்கா, நீங்க அவகிட்ட போய் இப்படி வந்து ஆறுதல் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே பக்கத்துல இருக்க வெண்ணிலாவும் இங்க பாருங்கக்கா, கண்டிப்பா சுந்தர் அண்ணா இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அவர் கடைசி வரைக்கும் உங்களுக்கு நேசிச்சுட்டு இருந்தாரு, அது மட்டும் இல்லாம உங்களோட கம்பெனி வேலையில அவர் ரொம்ப இன்வால்மெண்டா இருந்தாரு, அவர் இப்படி பண்ற விஷயத்த பண்ற ஆளே கிடையாது, எனக்கு என்னமோ இது எல்லாமே இந்த பொண்ணியோட திட்டமா தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது, இவதான் நம்ம குடும்பத்துல பிரச்சனை கொண்டு வரதுக்குன்னு இதை பண்ணிருக்கா, சுந்தர பழி வாங்குறதுக்காகவே இதை பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வெண்ணிலா பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இதை கேட்ட பிரீத்தியுமே இங்க பாருங்கக்கா, என்னோட கல்யாணத்துக்கு எடுத்து என்ன இந்த மாதிரி ஒரு நிலைமையில நிக்க வச்சிருக்கிறது இந்த பொண்ணு தான், இந்த பொண்ணியை தயவு செஞ்சு நம்பாதீங்க, இவன் மட்டும் அன்னைக்கு அந்த கல்யாணத்தை கெடுக்காம இருந்திருந்தானா நான் கண்டிப்பா அன்னைக்கு சக்தியை கல்யாணம் பண்ணிட்டு இதே வீட்டுக்கு மருமகளா ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து பிரீத்தியும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டோன்னா ஜெயாவுமே ஆமா, எனக்கு இன்னுமே இந்த பொண்ணு மேல கொஞ்சம் டவுட் இருக்கதான் செய்யுது, இவதான் இந்த பிளான் அவங்க கூட சேர்ந்து போட்டிருக்கா அப்படின்றப்போ கண்டிப்பா இந்த பிளான்ல அவளுக்கு தேவையான விஷயங்களே மாத்திருப்பால, கண்டிப்பா அவளும் இதை பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி இங்க ஜெயாவும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இதை கேட்டுட்டு இருக்க பவானியுமே இங்க பாருங்கம்மா, தேவையில்லாம பொண்ணு மேல முட்டாள்தனமா இப்படி பழி சுமத்தாதீங்க, கண்டிப்பா இதுக்கும் பொண்ணுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, ஏன்னா அந்த விஷயத்த பிளான் பண்ணதுக்கு அப்புறம் பொண்ணி கூட இருந்து சேர்ந்தது நான் தான், அங்க இருந்த போனுமே என்னோட போன் தான், அந்த போன் வீடியோல இங்க சுந்தரே தான் வாயால இந்த உண்மையை ஒத்துக்கிட்டாரு, அது மட்டும் இல்லாம இங்க பொண்ணி மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது, பொண்ணியை இப்பதான் நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், பொண்ணு யாரு, என் வாழ்க்கைக்கு அவ எவ்வளவு தேவைப்படுறா அப்படிங்கிற விஷயத்த நான் இப்பதான் தெரிஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பவானி பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட லைஃப்ல நான் பொண்ணியை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கேன், அவளை அடிச்சிருக்கேன், திட்டிருக்கேன், ரொம்பவே அவமானப்படுத்திருக்கேன், ஆனா இவ்வளவு அவளை நான் கஷ்டப்படுத்தியுமே அவ எனக்கு ஒரு நல்லதுன்றதுக்காக என் நல்லதை தான் பார்த்து எனக்காக ஒரு விஷயத்தை தெரியப்படுத்திருக்கா. சொல்லப்போனா இது ரொம்பவே பெரிய விஷயம், இந்த விஷயத்த நான் தெரிஞ்சுக்காம இருந்ததுன்னா கடைசி வரைக்கும் சுந்தர் கூட ஒரு முட்டாளா வாழ்ந்திருப்பேன், எந்த உண்மையும் தெரியாத ஒரு கோலையாவும் ஒரு முட்டாளாவும் என் வாழ்க்கையை நான் வாழ விரும்பல, பொண்ணு எனக்கு ஓபன் பண்ணி விட்ட அந்த வழியில தான் இன்னைக்கு என்னோட மைண்ட் ஃப்ரீயா இருக்கு, என்ன கொஞ்சம் கவலையா இருக்கு என் பொண்ணோட நிலைமையை நினைச்சு, மத்தபடி வேற ஒண்ணு கிடையாது, ஆனா பொண்ணு நல்லவ அப்படின்ற மாதிரி அவங்களவே சர்டிபிகேட் கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் பிரீத்தி மறுபடியுமே இல்லக்கா, நீங்க நம்புறது போய் கண்டிப்பா வந்து அவ பொண்ணு நல்லவ கிடையாது, அவ ரொம்பவே கெட்டவ அப்படின்ற மாதிரி இங்க பொண்ணு மேல மறுபடியும் பழி சுமத்த பாக்குறாங்க. ஆனா இங்க பவானி யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ஆமா பிரீத்தி, நீ ரொம்ப யோகியமா பேசிக்கிட்டு இருக்கியே, அன்னைக்கு சக்திக்கு பணமே இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ பணத்துக்காக தானே சக்தி கிட்ட கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லி எந்திரிச்ச, சொல்ல போனா அப்ப எந்திரிச்சிட்டு இப்ப என்ன இவ்வளவு தைரியமா நீங்க வந்து பேசிக்கிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல இருக்கிறதுக்குண்டான ரைட்ஸே உனக்கு கிடையாது, எங்க அம்மா ஏதோ நீ கஷ்டப்படுற பொண்ணுன்றதுனால உன்னை இந்த வீட்டுல கொண்டு வச்சிருக்காங்க, மத்தபடி இந்த வீட்டுல இருக்க யாரையும் நீ மரியாதை குறைவா பேசுறதுக்கு என்னால அனுமதிக்க முடியாது, அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணுங்கிறவன் என்னோட தம்பியோட ஒய்ஃப், என் தம்பியோட ஒய்ஃப் நீ எதிர்த்து பேசுறதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது, முதல்ல வாய மூடு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பவானி பிரீத்தியோட வாயை அடைச்சிடறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பொண்ணியுமே அக்கா விடுங்கக்கா, அவங்கதான் புரியாம பேசிட்டு இருக்காங்க, கண்டிப்பா ஒரு நாள் அவங்க சம்பந்தப்பட்ட விஷயத்துல என்ன போய் சொல்லிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை என்ன கண்டுபிடிப்பாங்க, என் மேல எந்த தப்பு இல்லை அப்படிங்கறத நிரூபிப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பொண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இது கேட்டுட்டு இருக்க பிரீத்தியுமே நீ கண்டிப்பா நிரூபி, என் மேல எந்த தப்பும் கிடையாது, என் கல்யாணத்துக்கு எடுத்தது நீதான் அப்படிங்கிறது எனக்கு தெளிவாவே தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பொண்ணியும் பிரீத்தியும் வாயிலே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல பக்கத்துல இருக்க வெண்ணிலாவுமே ஐயோ அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில போறாங்களா இல்லையோ, கண்டிப்பா என்ன வீட்டை விட்டு வெளியில அமைச்சிருவாங்களே அப்படின்ற மாதிரி திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க பவானியுமே என்ன வெண்ணிலா நீ எதுக்காக திருன்னு முடிக்கிற, ஒருவேளை இந்த விஷயத்துல உன்னையும் சம்மந்தப்பட்டிருக்கியா, பிரீத்தியோட கல்யாணத்தை பத்தி பேசின உடனே உன் முகமே இருண்டு போயிடுச்சு, ஏன் நீ இந்த விஷயத்துல சம்மந்தப்பட்டிருக்கதானே, உன்னையும் வெளியில கொண்டு வந்தா நீ கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு வெளியில போற நிலைமை வரும்னு சொல்லி பயப்படுறியா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பவானி வெண்ணிலாவோட மனசுல இருக்க விஷயத்தை அப்படியே வெளியில ஒப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் வெண்ணிலாக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, அப்படியே சைலண்டா அங்கிருந்து வெளியில கிளம்பிடுறாங்க.